இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 32ஆம் வாரம் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய 3ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 5:8 முடிய. அன்பார்ந்தவரே, நீர் சகோதரர்களுக்கு, அதுவும் அறிமுகமில்லாத சகோதரர்களுக்கு செய்தவற்றையெல்லாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்கு உரியவர் என்பது தெளிவாகிறது. அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகர்ந்தார்கள். எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழி அனுப்பி வைத்தால் நல்லது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள். பிற மக்களிடமிருந்து அவர்கள் வழியில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை. இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடன் உழைப்பாளர் ஆகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 112. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளி என அவர்கள் நேர்மையுள்ளோரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். என்னாலும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனத்தில் என்றும் வாழ்வர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலுயா, அல்லேலுயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலுயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1-8 முடிய. அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் அவர்களுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டு இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும்
மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். அறிமுகமில்லாதவர்களுக்கு உதவுவது நமது கடமை. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸ்காட்லாந்து நாட்டில் உள்ள செயின்ட் ஆண்ட்ரூஸ் என்ற மறை மாவட்டத்தின் பேராயராக இருந்தவர் என்ஜி வாட்லா. 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இவர் தன்னிடம் உதவி கேட்டு வருகிறவர்களுக்கு முகம் கோணாமல் உதவி செய்ததை பார்த்துவிட்டு இவருக்கு நெருக்கமாக இருந்த சிலர், இவர் தன்னை நாடி வருகிறவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து விட்டால் மறை மாவட்டத்தின் சொத்துக்கள் எல்லாம் சீக்கிரம் காலியாகிவிடும் என்று பேசிக்கொண்டார்கள். பின்னர் அவர்கள் பேராயர் ஹென்றி வாட்லா எல்லாருக்கும் வாரி வாரி வழங்குவதை குறைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரிடம் சென்று, பேராயர் பெருந்தகையே, யாருக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டால் ஒரு பட்டியலை தயாரிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று அவரது பதிலுக்காக பேனா காகிதத்தோடு காத்திருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், பேனா காகிதமெல்லாம் வேண்டாம், 5 அங்கூஸ் ஆகிய 2 மாகாணங்களிலிருந்து வருகிறவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள் என்றார். இதை கேட்டதும் அவர்கள் ஆடிப்போய்விட்டார்கள். 5 அங்கூஸ் ஆகிய 2 மாகாணங்களிலும் இருந்தவர்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர்கள். அதனால்தான் பேராயர் என்ஜி வாட்லா அந்த மாகாணங்களை சேர்ந்தவர்கள் எப்போது வந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார். வரலாற்று ஆசிரியர்கள் பேராயர் என்ஜி வாட்லாவை பற்றி குறிப்பிடும்போது, அவர் தன்னை நாடி வருகிறவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்ததே இல்லை என்கிறார்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாடி வருகிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை பேராயர் என்ஜி வாட்லா நமக்கு கற்றுத்தருகிறார். இன்றைய இறைவார்த்தை, அறிமுகமில்லா சகோதரர்களுக்கு உதவுவது நமது கடமை. யார் இந்த அறிமுகமில்லாத சகோதரர்கள்? எதற்காக நாம் இவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். தொடக்க கால திருச்சபையில் ஒரு சிலர் கால்நடையாகவே பல இடங்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவித்தார்கள். இவர்களுக்கு உண்ண உணவும் தங்க உறைவிடமும் சில சமயங்களில் கிடைக்காமலேயே போயின. இந்த நிலையில் காயு என்ற இறை நம்பிக்கையாளர் நற்செய்தி பணியாளர்களை தன்னுடைய வீட்டில் ஏற்று இவர்களுக்கு உணவளித்து தங்க இடமும் அளித்தார். இதனை பாராட்டி யோவான் இன்றைய முதல் வாசகத்தில், நீர் அறிமுகமில்லாத சகோதரர்களுக்கு செய்தவற்றையெல்லாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்கு உரியவர் என்பது தெளிவாகிறது என்று சொல்லிவிட்டு, இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை என்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கைம்பெண்ணும் நேர்மையற்ற நடுவரும் ஊமையை சொல்கிறார். இந்த ஊமையில் வரும் நேர்மையற்ற நடுவர் கைம்பெண் தனக்கு அறிமுகமில்லாதவராக இருந்தாலும் அவருடைய தொந்தரவின் பொருட்டு அவருக்கு நீதி வழங்குகிறார். அவரே அறிமுகமில்லாத கைம்பெண்ணுக்கு உதவும்போது கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அறிமுகமில்லாதவர்களுக்கு உதவுவது நமது கடமையாகும். ஒருவர் மற்றவருக்கு செய்யும் உதவியில்தான் இந்த உலகமே தழைக்கிறது. நற்செய்தி பணியாளர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்வோம். விருந்தினர் என்பதற்கு புதியவர் என்ற மற்றொரு பொருளும் உண்டு. அதனால் அறிமுகமில்லாதவருக்கு அளிக்கப்படுவதுதான் விருந்து என்று பெயர். ரோமையருக்கு எழுதிய கடிதத்தில்
12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தூய பவுல் கூறுகிறார், விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள் என்று. எனவே நாம் நம்மை நாடி வருகிறவர்களுக்கு, அதிலும் குறிப்பாக குருக்கள், கன்னியர்கள், நற்செய்தி பணியாளர்களுக்கு நல்ல முறையில் அவர்களை கவனித்து விருந்தோம்பி இறை அருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.